இதயத்தை பழுது பார்க்கிறவர் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஒரு வீட்டில் ஒரு மிக்சி ஒன்று இருந்துச்சு. அதுல பல பிரச்சனைகளும் இருந்துச்சு. அந்த வீட்டில் உள்ள அம்மா இந்த மிக்சியை எடுத்துட்டு கடைக்கு போய் சரி செய்து கொண்டு வான்னு தன்னுடைய சிறு பையனிடத்தில் தெரியப்படுத்துவதை பார்க்க முடியுது. அந்த பையனும் ஆர்வத்தோட அந்த மிக்சியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. அந்த டாக்டர் இந்த மிக்சியை கொஞ்சம் சரி செஞ்சு தாங்கன்னு கேட்கிறாரு. நீங்க தான் உடல்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செய்யறவங்களாச்சே, இந்த மிக்சியை கொஞ்சம் சரி செஞ்சு தாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே டாக்டர் அந்த சிறு பையனை பார்த்து சிரித்த முகத்தோடு, தம்பி மிக்சியை எனக்கு சரி செய்ய தெரியாது, என்னால் முடியாது, வேறொரு இடத்துக்கு கொண்டு போப்பான்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் மிக்சியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் அண்ணா என் மிக்சியை கொஞ்சம் சரி செஞ்சு தாங்கன்னு சொல்வதை பார்க்க முடியுது. நீங்க தான் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறவங்களாச்சே, என் மிக்சியில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து தாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த போலீஸ் அண்ணாவும் சிரித்த முகத்தோடு, தம்பி மிக்சியை எனக்கு சரி செய்ய தெரியாது, என்னால் முடியாது, வேறொரு இடத்துக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. அடுத்ததான் அந்த சிறு பையன் மிக்சியை எடுத்துட்டு கட்டடம் கட்டும் ஒரு இன்ஜினியர் சார்கிட்ட போகிறத பார்க்க முடியுது. இன்ஜினியர் சார், நீங்கள் தான் கட்டடத்தை மிகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் கட்டுறவங்களாச்சே, என்னுடைய மிக்சியில் உள்ள பிரச்சனையவும் சரி செஞ்சு தாங்கன்னு கேட்குறத பார்க்க முடியுது. அப்போ சிரித்த முகத்தோடு அந்த இன்ஜினியர் சாரும், தம்பி என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நீ வேறொரு இடத்துக்கு போப்பான்னு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போகும் வழியில் இந்த மிக்சி வாங்கின இடத்துல உருவாக்கின இடத்தையே பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அங்கே போய் கொடுக்குறாரு. இந்த மிக்சியில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவங்க சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பையனும் சந்தோஷத்தோட மிக்சியை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவதை பார்க்க முடியுது. இந்த மிக்சியானது படைக்கப்பட்ட இடத்திற்கு போகும்போது அந்த மிக்சியில் உள்ள பிரச்சனை சரி செய்யப்படுவதை பார்க்க முடியுது. இதை போன்று நம்முடைய இதயத்திலும் பல பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் வெறுப்பு, கோபம், பெருமை, பொறாமை, எரிச்சல், குத்தி காட்டுதல், பழி போடுதல், பழி வாங்குதல் என்று இதயத்தில் பாவ பிரச்சனை இருக்கிறது. இதை இந்த உலகத்தில் உள்ள யாரிடத்தில் போனாலும் நம்முடைய இதயத்தை சரி செய்ய முடியாது. இந்த இதயத்தை படைத்தவர், உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால்தான் நம் இதயத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். இயேசுவினிடத்தில் பழுது நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய இதயத்தை பழுது பார்த்து சீர் செய்து புதிதாக்கி உங்களிடத்தில் தருவார். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.